வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன் வருது. ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7இல் நீச்சமாக இருந்தாலும் வக்கரமாக இருக்கேன். ஸோ நல்ல பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு நீச்சமான கிரகம் வக்கரமாகும்போது நல்ல ஒரு உச்ச பலன்களை கொடுக்குறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் போக வந்து வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா சனி ராகுடைய காம்பினேஷன்ஸ் வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப பர்ஃபெக்ட். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத எமோஷனலாக இருக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது அது பரிவர்த்தனை 9 இருக்கும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் அப்பா சம்மந்தமான விஷயங்களால் வந்து பெரும் பணம் வர்றது, வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்ல 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11 இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயங்களை கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களை வந்து கொஞ்சம் கேவலமாக நடந்துக்கிறது, கொஞ்சம் தேவையில்லாத நண்பர்களாக போய் மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்கள், அவமானங்கள் ஏற்படுற விஷயங்கள்லாம் இருக்கும் நண்பர்களால். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 7ஆம் அதிபதியான குரு வந்து 9 இருந்து அது வந்து பரிவர்த்தனை 7 இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம்லாம் பேசுவீங்க. கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சனி. 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 7 இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குருவே அங்கே இருக்கிற மாதிரி தான். ஏன்னா பரிவர்த்தனை வந்து 7 வந்து அங்கேயே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் நிறைய கிரகங்கள் அங்கே இருக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ், எதிராளிகள், காம்படிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவியினுடைய நிறைய ஒரு கருத்து பேதங்கள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகம் உங்களை அள்ளி இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரயாணங்களில் நல்ல பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. நீங்களே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் பொறுமையாக போலாங்கிற மாதிரி எண்ணங்களும் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவி வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு வேலை விஷயமாக அங்கே இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் இல்லைன்னா வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினா சந்திரன் 11ஆம் அதிபதி சிறப்பான பலன் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து செலவுகளும் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குங்க. அதுவும் கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 3 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது இளைய சகோதர சம்பந்தமான விஷயம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட்டோ கேஸோ நடந்துட்டுருக்குன்னா திடீர்னு முடியாதுன்ற கேஸும் முடிஞ்சு ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. விபரீத ராஜயோகம் வரும்போது வராத காசு வராத ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நண்பர்கள் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்களாலும் மூத்த சகோதரரும் சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. கன்னி லக்னமாக வந்து ராகு தேசாபதி ராகு வந்து 7 இருந்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த பரிவர்த்தனை ராகு வந்து 7 குருவோடையே இருக்கிறனால என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தினா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சனியும் ராகும் ஒன்றா இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியங்களில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபத்தியம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 6ஆம் அதிபதியாக
இருந்து அவர் 7 இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் குழந்தையோட பேச்சுக்கள் குழந்தைகளால் வந்து கணவன் மனைவியினோட வந்து சின்னதாக ஒரு ஈவு கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா பார்த்தீங்கன்னா புதன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 7 வந்து இருக்கும்போது வக்ரம். ஸோ வக்ரனும் போதே கொஞ்சம் காரிய தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து கேது தசா கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கிறனால என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து சூரியன சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் அலைச்சலாமல் இருக்க மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ கணவன் மனைவியினோட தேவையில்லாத சந்தேகங்களோ தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்து அதனால் ராத்திரி தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸாக இருங்க, ஓகேங்களா. அப்புறம் கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ஒரு 7 வந்து அது உச்சமாக இருக்கணும், வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் குடும்பத்துக்கு தேவையான பணம் மற்றும் தந்தை சார்ந்த விஷயம் வெளிநாட்டிலேருந்து வர பணம்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் பெரும் பணம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குதுங்கிறத நம்ம நோட் பண்ணி அதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணோம்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் பாருங்கள். ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி நான் டெய்லி ஒரு 10லேருந்து 15 நிமிஷமோ ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவோ ஸோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணுவோ கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.